இங்க ஒரு கேம்ல 5 டைப் ஆஃப் காளான ஒரு பாத்திரத்துல வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு காளான்ல பாய்சன் கலந்துருக்கு. அதை சாப்பிட்ட உடனே இறந்து போயிருவாங்க. இந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு $200 மில்லியன். இந்த கேம் என்னன்னா, இங்க இருக்க 5 பேரும் ஆளுக்கு ஒரு காளான எடுத்து சாப்பிடணும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுக்கான காளான தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கார்டு வச்சு யாரு முதல்ல காளான சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல அங்க இருக்க ஒரு பொண்ணு காளான சூஸ் பண்ண போறாங்க. அந்த பொண்ணு லிவர் மாதிரி இருக்க காளான சூஸ் பண்ணி அங்க கோட் போட்டு இருக்க நபர் கிட்ட குடுக்கறாங்க. அடுத்தது அந்த கோட் போட்ட நபரும் ரெட் கலர்ல பார்க்கவே விஷ மாதிரி இருக்க காளான சூஸ் பண்றாரு. அப்ப எல்லாரும் அந்த காளான முதல்ல வந்து அந்த பொண்ணு கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்க போறாரு நினைச்சு பாத்துட்டு இருக்கப்ப, ஆனா அவரு அங்க சொட்டர் போட்டிருக்க இன்னொரு பையன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த சொட்டர் போட்ட பையனோட டர்ன் வந்ததும் அந்த பையன் நார்மலா இருக்க ஒரு காளான எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறாரு. அடுத்ததா கண்ணாடி போட்ட ஒரு லேடி வராங்க. அந்த பாத்திரத்துல இப்ப 2 காளான் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதுல ஒண்ணு சூஸ் பண்ணாம அந்த லேடி கடைசியா இருக்க பொண்ணு கிட்ட போய், கண்டிப்பா நீ இந்த காளான் பத்தி ஸ்கூல்ல படிச்சிருப்ப, இதுல எது பாய்சனஸ் காளான்னு கேக்குறாங்க. அந்த லேடிக்கு கேன்சர் இருக்கு, எப்படி இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சாகதா போறேன், அதனால அந்த பாய்சன் இருக்க காளான நானே சாப்பிட்டுக்கிறேன், அதனால நீ சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே அந்த எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்குல்ல அதுதான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கை காட்டுறாங்க. பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட லேடி அந்த எல்லோ கலர் காளான் எடுத்து அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்டயே கொடுத்துறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்கா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க, அதுக்கு அந்த லேடி இது சர்வைவல் கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ஸ்கூல் பொண்ணு வேற வழியே இல்லாம மிச்சம் இருக்க காளான் எடுத்துட்டு போய் அந்த லேடி கிட்ட கொடுத்துறாங்க. இப்ப இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு ஹோஸ்ட் சொன்னதும் அங்க இருக்க எல்லாருமே ஒரே நேரத்துல அந்த காளான சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே பயந்துகிட்டே அந்த காளான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அந்த லேடி மட்டும் ரொம்ப ஜாலியா சாப்பிடுறாங்க. பார்த்தா சாப்பிட்டு முடிச்சதும் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு பதிலா அந்த கண்ணாடி போட்ட லேடி மூச்சை புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த ஸ்கூல் பொண்ணு இது சர்வைவல் கேம்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி மாதிரியே வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்பதான் அங்க இருக்க எல்லாருக்குமே யாரு ரொம்ப டேஞ்சரான பிளேயர்னே தெரியுது.